அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு மிக முக்கியமான ஆழமான ஞானத் தேடலை தொடங்கப் போகிறோம். 35 ஆண்டுகால யோக சாதனையின் சாரமாக டாக்டர் பண்டிட் ஜி கண்ணையா யோகி அவர்கள் நமக்கு வழங்கிய மானச யோகம் என்னும் பொக்கிஷத்தை நாம் இன்று புரட்டப் போகிறோம். ஆமாம், இது மிகவும் ஆழமான ஒரு தத்துவ பயணம். இந்த நூல் வெறும் தத்துவமல்ல, இது ஒரு மனிதன் தன் மனதை எப்படி ஒரு கருவியாக மாற்றி வாழ்க்கையை தன் வசப்படுத்தலாம் என்பதற்கான நேரடி வழிகாட்டி. அம்பத்தூர் ஆத்ம யோக ஞானசபா மூலம் உலகெங்கும் பரவிய இந்த யோக ரகசியங்கள் இன்று நமக்கான ஒரு பாடமாக மாறப்போகிறது. கண்டிப்பா, இது ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்போது நாம் இந்த நூலின் 17ஆம் அத்தியாயத்திற்குள் நுழையப் போகிறோம். மிக சரியான ஒரு தொடக்கம். இந்த 17வது அத்தியாயத்தோட மைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மனமும் தெய்வ ஞானமும் அப்படிங்கிறது தான். தெய்வ ஞானம் கேட்கவே ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒரு தலைப்பா இருக்கு. ஆமா, இது சாதாரணமாக நாம கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. நம்ம உடலும் சரி, மனமும் சரி, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோடு எந்தளவுக்கு ஒரு நுட்பமான வலைப்பின்னல்ல இணைஞ்சிருக்கு அப்படிங்கறத இந்த அத்தியாயம் ரொம்ப துல்லியமா அலசுது. அதாவது நாம யாருமே தனித்தனி தீவுகள் கிடையாதுன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தாங்கள் தனித்து இயங்கும் ஒரு உயிர் இல்ல, பிரபஞ்சத்தோட ஒரு நீட்சி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த தேடலோட முக்கிய நோக்கம். உடல் பிரபஞ்சத்தோட இணைந்திருக்கு அப்படிங்கறது ஓரளவுக்கு நம்மள கற்பனை செய்ய முடியறது. அதனால மனதின் மர்மங்களை புரிஞ்சுக்க முதல்ல நமக்கு ரொம்ப பரிச்சயமான நம்ம உடம்புல இருந்தே தொடங்குவது சுலபமா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக. மனித உடல் அப்படிங்கிற இந்த கட்டமைப்பை நாம உற்று நோக்கினா அங்கேயே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன ஆச்சரியம் அது? அதாவது, இந்த உடல் தனக்கு தேவையான எதையுமே தனக்குள்ளேயே உற்பத்தி செஞ்சுக்கிறது கிடையாது. ஒரு நிமிஷம், எதையுமே உற்பத்தி செய்யறது இல்லையா? ஆமா. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை பிறந்து வளர தேவையான தாய்ப்பாரிலிருந்து நாம தினமும் சாப்பிட்ற உணவு வர எல்லாமே வெளி உலக பொருட்களோட திரிபு தான். கரெக்ட். வெளியிலிருந்து உடம்புக்குள்ள போற பொருட்கள் தான் உள்ள போய் ரசாயன மாற்றம் அடைஞ்சு ரத்தமாவும் சதையாகவும் மாறுது. கரெக்ட். தாவரங்கள் மட்டும் இல்லனா மனித உடல் இந்த உலகத்துல இருக்கவே முடியாதுன்னு நூலாசிரியர் ரொம்ப அழகா குறிப்பிடுறார். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம சாப்பிடும் காய்கறி, பழம் எல்லாமே பூமியிலிருந்தும் சூரிய ஒளியிலிருந்து தான் உருவாகுது. கண்டிப்பா. நமது உடம்புல இருக்கிற வைட்டமின்கள், புரதங்கள், ஏன் இரும்புச்சத்து வர எல்லாமே வெளியிலிருந்து உள்ள போன விஷயங்கள் தான். ஆமா, ஒரு குறிப்பிட்ட வைட்டமின் குறைபாடுன்னா நம்ம வெளியிலிருந்து மாத்திரையாவோ இல்ல உணவாவோ தானே உள்ள தள்ளுறோம். அதே லாஜிக் தான் நம்ம சுவாசத்திற்கும் பொருந்தும். நாம உயிர் வாழ காரணமான ஆக்சிஜன் கூட உடலுக்குள்ள உற்பத்தி ஆகிறது கிடையாது. வெளியில காற்றில் உள்ள ஆக்சிஜனை நாம சுவாசிக்கும் போது நுரையீரலில் உள்ள அசுத்த ரத்தம் அதை ஏற்றுக்கொண்டு சுத்தமாகுது. இது நமக்கு தெரிஞ்ச அறிவியல். அறிவியல் படி அது சரி. ஆனா யோகிகளை இத இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்குறாங்க. அப்படியா? யோகிகள் இதை எப்படி பாக்குறாங்க? அந்த காற்றில் உள்ள பிராண சக்தி, அதாவது லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கறத நமது வேகஸ் நரம்புகள் ஈர்த்து மூளைக்கும் நரம்பு மண்டலத்திற்கும் அனுப்புது அப்படின்னு இந்த நூல் சொல்லுது. ஒரு நிமிஷம், ஆக்சிஜன் உள்ள போகுது, ரத்தம் சுத்தமாகுது, அது சயின்ஸ். ஆனா இந்த பிராண சக்தி எப்படி உடம்புக்குள்ள போகும்? அதுதான் இயற்கையோட ஆச்சரியம். நரம்புகள் அப்படிங்கிறது வெறும் எலக்ட்ரிக் சிக்னல்களை கடத்துற வயர்கள் மாதிரி தானே. அது எப்படி காற்றில் உள்ள ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியை ஈர்க்க முடியும்? இங்கதான் நாம நரம்பு மண்டலத்தை பற்றிய நம்ம புரிதலை கொஞ்சம் மாத்திக்கணும். நரம்புகளை வெறும் மின்சாரம் பாயும் வயர்களா மட்டும் யோகிகள் பாக்கறதில்ல. வேற எப்படி பாக்குறாங்க? அவை காற்றில் உள்ள நுட்பமான அதிர்வுகளை உள்வாங்கும் ஆண்டனாக்கள் மாதிரி செயல்படுது. ஓ, ஒரு டிவி ஆண்டனா மாதிரி சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. எப்படி ஒரு டிவி ஆண்டனா காற்றில் உள்ள கண்ணுக்கு தெரியாத சிக்னலை உள்வாங்கி படமா மாத்துதோ, அதே போல வேகஸ் நரம்பு மண்டலம் காற்றில் உள்ள நுட்பமான பிராணசக்திய உள்வாங்குது. உள்வாங்கி அத உடலின் உயிர் சக்தியா மாத்துது. வாவ், இது உண்மையாவே ஒரு சூப்பர் லாஜிக். ஆமா. இந்த பிராணசக்திய சரியா உள்வாங்காதவங்க எவ்வளோ ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாலும் சோர்வடைந்து நோய்வாய்ப்பட்டுடுவாங்க. சரி, இப்போ ஒரு கார் எப்படி வெளியிலிருந்து பெட்ரோல் ஊற்றினால் மட்டுமே ஓடுமோ, அதே போல உடல் இயங்க வெளியிலிருந்து எரிபொருள் தேவைங்கிற லாஜிக் எனக்கு தெளிவா புரியுது. ஆமா, இதுதான் அடிப்படை. ஆனா உடல் வேற, மனம் வேற தானே. உடல் வெளியிலிருந்து உணவையும் காற்றையும் வாங்குது சரி, ஆனா என் எண்ணங்களும் என் மனமும் என் மூளைக்குள் உற்பத்தி ஆகுது தானே. இங்கதான் உங்க சிந்தனையை நீங்க சற்று விரிவுபடுத்தணும். ஏன் மூளைக்குள்ள ஓடுற சிந்தனை எப்படி வெளியிலிருந்து வர முடியும்? இதை ஏத்துக்கவே முடியலையே. இந்த நூலோட ஆகப்பெரிய வெளிப்பாடு இதுதான். நமது மனச்சக்தியும் மூளைக்குள் உற்பத்தி ஆவதில்லை. என்னது? என் மூளைக்குள் மனம் உற்பத்தி ஆகவில்லையா?
இது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கே. உணவு மற்றும் காற்றைப் போலவே மனம் அப்படிங்கறதும் வெளி ஆகாயத்திலிருந்து தான் மூளைக்குள் ஏற்கப்படுது. எப்படிதான் சிந்திக்கிறேன், என் எண்ணங்கள் எங்கிருந்து வருது? இதை ஆசிரியர் மிக தெளிவா விளக்குகிறார். பிரபஞ்சம் முழுவதும் மன ஆகாயம், அதாவது மென்டல் ஈத்தர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவி இருக்கு. மென்டல் ஈத்தர் அப்படின்னா என்ன? ஒரு உணவு உடலுக்குள் சென்றதும் அது எப்படி உடலின் தன்மைக்கு தகுந்தபடி உருமாறுதோ அதே போல மன ஆகாயத்திலிருந்து வரும் பொதுவான மனம் மனிதனின் மூளைக்குள் சென்றதும் உருமாறுது. அதாவது அந்த நபரின் தனிப்பட்ட தன்மைக்கேற்ப தனி மனித மனமா மாறுதுன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. மூளை என்பது சிந்தனைகளை உருவாக்கும் தொழிற்சாலை கிடையாது. அட, அப்போ என் மூளை ஒரு தொழிற்சாலை இல்ல, வெறும் ஒரு ரேடியோ ரிசீவர் தானா? 100க்கு 100 உண்மை. ஒரு ரேடியோ எப்படி சிக்னலை உள்வாங்குதோ அதே மாதிரி தான் மூளையும். வெளியே காற்றில் இருக்கும் சிக்னலை உள்வாங்கி பாட்டாக மாற்றுவது போல வெளியில் இருக்கிற மனதை உள்வாங்கி எண்ணங்களாக மாற்றுதா? ஆமாம், அதுதான் உண்மை. நான் ஒரு ரேடியோனா என்னோட மூளை எந்த அலைவரிசையை பிடிக்கும்னு யார் முடிவு பண்றது? என் கர்மாவா இல்ல என் பழக்க வழக்கங்களா? மிகச்சிறப்பான கேள்வி. அந்த அலைவரிசையை முடிவு செய்வது உங்களுடைய பழக்க வழக்கங்களும் உங்களது முந்தைய எண்ண பதிவுகளும் தான். ஓ, அதாவது என் மூளையோட டியூனரை நானே தான் செட் பண்றேனா? கண்டிப்பா. ஒரு ரேடியோவில் நம்ம டியூனரை திருப்புவது போல உங்களுடைய அன்றாட செயல்கள், நீங்க பழகும் மனிதர்கள், நீங்க படிக்கும் புத்தகங்கள் ஆகியவை உங்களுடைய மூளையின் டியூனரை செட் செய்யுது. அதனாலதான் கோபமா இருக்கிற ஒருத்தருக்கு தொடர்ந்து கோபமான எண்ணங்களே மன ஆகாயத்திலிருந்து ஈர்க்கப்படுது போல. மிக சரியா சொன்னீங்க. உங்க அலைவரிசைக்கு ஏற்ற எண்ணங்கள் தான் உங்க மூளைக்குள்ள வரும். இது கேட்கவே ரொம்ப வியப்பா இருக்கு. ஆனா கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதை மாதிரி இருக்கே. பாக்க அப்படி தெரியலாம், ஆனா இதுக்கு ரொம்ப வலிமையான அறிவியல் பின்னணி இருக்கு. இதுக்கு ஏதாவது நடைமுறை சான்று இருக்கிறதா? பிரபஞ்சத்துல இப்படி ஒரு மன ஆகாயம் இருக்குன்னு நம்ம எப்படி நம்புவது? அறிவியலின் அடிப்படையிலேயே இத பார்க்கலாம். சூரிய ஒளி பல கோடி மைல்கள் தாண்டி பூமிக்கு வர எப்படி இடையில் ஒரு ஊடகம் தேவையோ அதுபோலவே எண்ண அலைகள் பரவ ஒரு தளம் தேவை. ஓ, மின்காந்த அலைகள் பரவ மின்காந்த ஆகாயம் தேவைப்படுற மாதிரி சொல்றீங்களா? ஆமா, இதற்கு நடைமுறை சான்றாக மானத தந்தி, அதாவது டெலிபதி என்னும் கலையை ஆசிரியர் முன்வைக்கிறார். டெலிபதியா? ஒருவரின் எண்ணம் எவ்வித கருவியும் இல்லாமல் வெகு தொலைவில் உள்ள இன்னொருவரை சென்றடைகிறது என்றால் அந்த எண்ணம் பயணிக்க இடையில் ஒரு ஊடகம் இருக்க வேண்டும் அல்லவா? கரெக்ட். அந்த ஊடகம்தான் இந்த மன ஆகாயம். அதுதான் விஷயம். காற்றில் எப்படி ரேடியோ அலைகள் பயணிக்குதோ அதே மாதிரி மன ஆகாயத்துல என்ன அலைகள் பயணிக்குது? ஒரு நிமிஷம். டெலிபதி என்பது இன்னமும் நவீன அறிவியலால் முழுமையாக நிரூபிக்கப்படாத ஒன்று என்ற ஒரு வாதம் இருக்கிறதே. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. அது உண்மைதான். பல சயின்டிஸ்டுகள் இது ஒரு தற்செயலான நிகழ்வு, அதாவது கோயின்சிடென்ஸ்னு சொல்வாங்களாமா. இதை எப்படி நாம உறுதியான ஆதாரமாக எடுத்துக்கொள்வது? உங்க சந்தேகம் நியாயமானதுதான். ஆனா இன்று நியூரோசைன்ஸ், அதாவது நரம்பியல் அறிவியல்ல EEG கருவிகள் மூலம் மூளையின் அலைகள் அளக்க முடியுது. மூளை அலைகளை அளக்க முடியுமா? ஆமா, பிரெயின் வேவ்ஸ்னு சொல்வாங்க. எண்ணம் என்பது வெறும் ஒரு மாயை அல்ல, அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் இருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அப்ப சிந்தனை அப்படிங்கிறதுக்கு ஒரு பிசிக்கல் அதிர்வெண் இருக்குன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. அந்த எண்ண அலைகள் நமது மண்டையோட்டை தாண்டி வெளியேயும் பயணிக்கின்றன என்பதை குவாண்டம் இயற்பியல் அளவிலும் இன்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாவ், யோகிகள் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஆமா, தங்களது அக அனுபவத்தின் மூலம் இந்த அலைகள் பரவும் ஊடகத்தை தான் மன ஆகாயம் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். ஆஹா, அப்படியானால் நாம் யாருமே தனித்தனி தீவுகள் கிடையாது, கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய வைஃபை நெட்வொர்க்ல எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கும்னு சொல்லுங்க. கரெக்ட். நாம எல்லாரும் அந்த ஒற்றை நெட்வொர்க்ல தான் இயங்கிட்டு இருக்கோம். இப்ப எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வருது. சொல்லுங்க, என்ன கேள்வி? நமக்கெல்லாம் மனம் செயல்பட ஒரு பொதுவான மன ஆகாய நெட்வொர்க் இருக்கிறது என்றால், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச நெட்வொர்க்கை இயக்கும் ஒரு மிகப்பெரிய சர்வர் அல்லது ஒரு மாபெரும் மனம் இருக்க வேண்டுமே, அதை பற்றி நூல் என்ன சொல்கிறது? நீங்க சரியா அந்த மையப்புள்ளிய தொட்டுவிட்டீர்கள். அப்போ அப்படி ஒரு பெரிய சர்வர் இருக்கா? கண்டிப்பா. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவியுள்ள ஒட்டுமொத்த பொது மனசக்தியைத்தான் ஆன்றோர்கள் தெய்வ மனம் அல்லது ஆகாய மனம் என்று அழைக்கிறார்கள். தெய்வ மனம், அதாவது கடவுளின் மனம்னு சொல்லலாமா? ஆமா. இறைவன் இந்த பிரபஞ்சத்தை படைப்பது, காப்பது, அழிப்பது என அனைத்து மாபெரும் பௌதீகச் செயல்களையும் நேரடியாக செய்வதில்லை. அப்போ எப்படி நடக்குது? எல்லாமே இந்த ஆகாய மனத்தின் வழியாகத்தான் அவன் செய்கிறான். அதாவது பிரபஞ்சமே ஒரு பெரிய மனதின் கட்டுப்பாட்டில் இயங்குதா? இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா?
இத ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ளலாம். மனிதன் ஒரு செயலை செய்யும் முன் அதை முதலில் எங்கு செய்கிறான்? தன் மனதில்தான் செய்கிறான். ஒரு காஃபி குடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அது முதலில் மனதில்தான் நிகழ்கிறது. அதன் பிறகுதான் உங்கள் கைகள் பௌதீகமாக அந்த கோப்பையை எடுக்கின்றன, இல்லையா? ஆமா, மனதால் முன்கூட்டியே செய்யப்படாத எந்த ஒரு காரியமும் உடலால் செய்யப்பட முடியாது. மற்றவர்களுக்கு நீங்க அந்த காரியத்தை செய்து முடித்த பிறகுதான் அது கண்ணுக்கு தெரியும். ஆனா உங்கள் மனதை படிக்க முடிந்த ஒருவரால் நீங்க என்ன செய்யப் போகிறீர்கள் என்பதை முன்பே சொல்லிவிட முடியும். ஓ, அப்படியானால் மனிதன் ஒரு செயலை செய்வதற்கு முன்பு அவன் மனதில் அது நடப்பது போல உலகத்தில் நடக்கும் பெரிய விஷயங்களுக்கும் இது பொருந்துமா? 100க்கு 100 பொருந்தும். உலகில் நடக்கும் பூகம்பம், பெருவெள்ளம், பெருவியாதிகள் போன்ற பேரழிவுகள் எல்லாமே இப்படிதான் நடக்குது. ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கும் இது பொருந்துமா? கண்டிப்பா. எந்த ஒரு பௌதிக நிகழ்வும் பூமியில் நடப்பதற்கு முன்பாகவே அவை பிரபஞ்ச மனத்தில், அதாவது தெய்வ மனத்தில் திட்டமிடப்பட்டு தொடங்கி விடுகின்றன. ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி இன்ஜினியர் எப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட் வரைபடம் போடுவாரோ அதுபோல உலக நிகழ்வுகள் அனைத்தும் முன்கூட்டியே தெய்வ மனத்தில் வரையப்படுகின்றது என்று சொல்லலாம் அல்லவா? மிக சரியான ஒப்பீடு. பௌதிக உலகில் ஒரு சம்பவம் நடப்பதற்கு பல காலங்களுக்கு முன்பே அது மன ஆகாயத்தில் ஆரம்பித்து விடுகிறது. எப்படி மனித மனத்தில் தொடங்காத எதுவும் மனித உடலில் செயல்படாதோ அதேபோல மன ஆகாயத்தில் அந்த மாபெரும் இறைவனின் ப்ளூ பிரிண்டில் தொடங்கப் பெறாத எதுவும் இந்த பிரபஞ்சத்தில் நடப்பதே இல்லை. எக்ஸாக்ட்லி. அதுதான் பிரபஞ்சத்தோட விதி. இது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கிறது. பிரபஞ்சத்தில் நடக்கப் போவது எல்லாமே தெய்வ மனத்தில் முன்கூட்டியே ப்ளூ பிரிண்டாக பதிவாகி விடுகிறது என்றால் சொல்லுங்க. மனிதனால் அந்த தெய்வ மனத்தோடு தொடர்பு கொள்ள முடியுமா? அந்த பிரபஞ்ச வரைபடத்தை நம்மால் பார்க்க முடியுமா? இதுதான் இந்த அத்தியாயத்தின் உச்சக்கட்ட பகுதி. ஆம், உறுதியாக பார்க்க முடியும். உண்மைவா? அது எப்படி சாத்தியம்? மனித மனத்தை ஆகாய மனமான அந்த தெய்வ மனத்துடன் ஒன்றச் செய்வதன் மூலம் பிரபஞ்சத்தில் நடக்கப் போகும் சம்பவங்களை முன்கூட்டியே அறிய முடியும். அடேங்கப்பா, அந்த அளப்பரிய திறனுக்கு பெயர் என்ன? அதற்கு பேர்தான் தெய்வ ஞானம். இங்கிலீஷ்ல இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்வாங்க. இந்த தெய்வ ஞானத்தின் மூலம் உலகில் நடக்கப் போகும் சம்பவங்களை முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியுமா? உலக சம்பவங்களை மட்டுமல்ல, தனிப்பட்டவர்களின் கர்ம வினையால் அவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதையும் கூட அறிய முடியும் என்று நூல் உறுதியாக கூறுகிறது. இது யாருக்காவது நடந்திருக்கா? புத்தரும் முகமது நபிகளும் இந்த வழியில்தான் தெய்வ ஞானத்தை பெற்றார்கள் என்று ஆசிரியர் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். இது கேட்கவே பிரமிப்பா இருக்கு. ஒரு மிகப்பெரிய சூப்பர் கம்ப்யூட்டரோட நம்ம சாதாரண மொபைல் போனை கனெக்ட் பண்ணி பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த டேட்டாவையும் டவுன்லோட் செய்யற மாதிரி இருக்கு. ஆமாம், சரியா சொன்னீங்க. ஆனால் சாதாரண மனிதர்களான நமக்கு இது சாத்தியமா? இது ஏதோ வித்தையோ மேஜிக்கலோ கிடையாது இல்லையா? இதற்கு முறையான பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கா? இது எந்த மேஜிக்கும் கிடையாது. இது ஒரு தூய்மையான அறிவியல் மற்றும் தத்துவ பயிற்சி. இதற்கான நுட்பமான ஒரு பயிற்சி முறையை ஆசிரியர் விளக்குகிறார். அது என்ன பயிற்சி? முதலில் மனதை ஒரு குறிப்பிட்ட கருத்தில் மட்டும் அதிக நேரம் லயிக்கச் செய்ய வேண்டும். இதை ஏகாக்ரம் என்று சொல்வார்கள். ஏகாக்ரம், அதாவது முழுமையான ஃபோக்கஸ், கரெக்டா? ஆமா, வேற எந்த கவனச்சிதறலும் இல்லாம ஒரு விஷயத்துல மட்டும் மைண்ட நிறுத்தணும். ஓகே, அந்த ஃபோக்கஸ்க்கு அப்புறம் என்ன செய்யணும்? அப்படி முழுமையாக ஃபோக்கஸ் செய்த பின்பு அந்த உணர்வை மெதுவாக நமது பௌதீக மூளையை கடக்கச் செய்யணும். மூளையை கடத்த செய்யறதா? ஆமா, கடக்கச் செய்து பரந்த வெட்டவெளி பரப்பில், அதாவது அந்த மன ஆகாயத்தில் நிறுத்தி விடை காணும் பாவனையுடன் அமைதியாக காத்திருக்க வேண்டும். அதாவது நமது கேள்வியை பிரபஞ்சத்திடம் கேட்டுவிட்டு மூளையை அமைதியாக்கிவிட்டு காத்திருக்க வேண்டும். கரெக்ட். நாமாகவே மூளைக்குள் யோசித்து விடையை கண்டுபிடிக்க கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த விடை எப்படி கிடைக்கும்? அப்படி நாம ஆழ்ந்து காத்திருக்கும் பொழுது திடீரென்று அந்த தெய்வ மனம் நமது மனத்தோடு தொடர்பு கொண்டு ஒரு ஸ்பார்க் போல ஒரு விடையை அளிக்கும். ஒரு ஸ்பார்க் மாதிரி வருமா? ஆமா, இது எப்படி இருக்கும் என்றால், பல நாட்களாக விடை தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கும் ஒரு கணக்குக்கு திடீரென ஒரு நாள் குளித்துக் கொண்டிருக்கும் போதோ அல்லது சும்மா இருக்கும்போதோ ஒரு ஐடியா வருமே. ஓ ஆமா, சடன் ஸ்ட்ரைக் ஆகுமே. இதுதான் வழின்னு நமக்கு ஒரு திறப்பு கிடைக்குமே, அது போல தோன்றும்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஆனால் உண்மையில் அது நமது தனிப்பட்ட மூளையின் சிந்தனை அல்ல, நமது மனம் தெய்வ மனத்துடன் ஒன்றுவதால் கிடைக்கும் பிரபஞ்சத்தின் நேரடித் தரவு. டைரக்ட் டவுன்லோட். ஆஹா, அப்படியென்றால் எனக்கு தேவையான எந்த கேள்விக்கான விடையையும் எதிர்காலம் பற்றிய ரகசியங்களையும் நான் பிரபஞ்சத்திடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள முடியுமா? கண்டிப்பா முடியும். ஆனா
எனக்கு ஒரு சின்ன தயக்கம் வருது. ஒரு மாபெரும் சூப்பர் கம்ப்யூட்டரோடு சாதாரண மொபைலை கனெக்ட் பண்ணும்போது மொபைல் ஹேங் ஆகவோ அல்லது வெடித்து சிதறவோ வாய்ப்பு இருக்கிறதே. நீங்க சரியா புடிச்சிட்டீங்க. இவ்வளவு பெரிய சக்தி மனிதனுக்கு கிடைக்கிறது என்றால் அதில் பெரிய ஆபத்தும் இருக்க வேண்டுமே. இதைத்தான் நூலாசிரியர் ஒரு கடுமையான எச்சரிக்கையாக இந்த பகுதியின் இறுதியில் வைக்கிறார். தெய்வ ஞானத்தை பெற முயற்சிப்பவர்களுக்கும் அதை பெற்றவர்களுக்கும் பிரபஞ்சத்தின் ஒரு மாபெரும் சட்டம் இருக்கிறது. அது என்ன சட்டம்? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. எக்காரணம் கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் இந்த சக்தியை பயன்படுத்தி மற்றவர்களின் வருங்காலத்தை அறியவோ அல்லது உலகிற்கு நடக்கப் போகும் சம்பவங்களை அறிந்து அதை மற்றவர்களிடம் சொல்லி விளம்பரம் தேடவோ கூடாது. விளம்பரம் தேடக்கூடாது. ஓகே. இதை மிக உறுதியாக கடைபிடித்தாக வேண்டும் என்று ஆசிரியர் சொல்றார். ஏன்? ஒரு கெட்டது நடக்க போதுன்னு தெரிஞ்சா அதை சொல்லி மற்றவர்களை காப்பாற்றுவது நல்ல விஷயம்தானே, மனிதாபிமானம் தானே. பாக்க அப்படிதான் தெரியும். இத ஒரு ஜோதிடம் போலவோ அல்லது மக்களுக்கு வழிகாட்டவோ பயன்படுத்தக்கூடாதா? இங்கேதான் நாமே இயற்கையின் மாபெரும் விதிகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். இந்த எச்சரிக்கை ஏன் அவ்வளவு கடுமையானது என்பதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் விளக்குங்க. நீங்கள் தெய்வ மனத்தோடு இணையும் போது நீங்கள் பிரபஞ்சத்தின் ஆர்க்கிடெக்ட் உருவாக்கிய மாபெரும் ப்ளூ பிரிண்டை பார்க்கிறீர்கள். அதிலிருந்து ஞானத்தை பெற்று உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம். சரி, அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அதை வைத்து நீங்கள் எதிர்கால நிகழ்வுகளில் தலையிட நினைப்பது அல்லது லாபம் தேட நினைப்பது என்பது ஒரு மாபெரும் சூப்பர் கம்ப்யூட்டரின் கோடிங்கில் தேவையில்லாமல் ஒரு வைரஸை செலுத்துவதற்கு சமம். அરે, அப்ப அந்த பிரபஞ்ச சிஸ்டம் சும்மா இருக்காது. சரியாக சொன்னீர்கள். பிரபஞ்சத்தின் ரகசியங்களை, இறைவனின் திட்டத்தை மீறி வெளியில் சொல்வது அந்த பிரபஞ்ச கட்டமைப்பின் மீதே போர் தொடுப்பது போன்றது. அப்படி மீறி செய்தால் என்ன நடக்கும்? அப்படி செஞ்சா எந்த தெய்வ மனம் அவர்களுக்கு அந்த அபாரமான ஞானத்தை அளித்ததோ அதே தெய்வ மனம் ஒரு ஆன்டி வைரஸ் போல செயல்படும். ஆன்டி வைரஸ் மாதிரி செயல்பட்டு என்ன செய்யும்? அவர்களின் மனத்தின் வழியாகவே அவர்களுக்கு ஈடு செய்ய முடியாத பெரிய தீமையை செய்துவிடும். அந்த மனிதரின் மனம் சிதைந்து மனநலம் பாதிக்கப்படலாம் அல்லது வாழ்க்கையே அழிந்து போகலாம் என்று ஆசிரியர் மிக அழுத்தமாக எச்சரிக்கிறார். ரொம்ப பெரிய ஆபத்தா இருக்கே. ஆமா, சக்தி எவ்வளவுக்கெவ்வளவு பெரிதோ அதை கையாள்வதிலுள்ள பொறுப்பும் அந்த பிரபஞ்ச சட்டங்களுக்கு கட்டுப்படுவதும் அவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும். ரொம்ப பெரிய விஷயம் இது. அதாவது பிரபஞ்சத்தோடு நம்ம இணைத்துக்கொள்ள நமக்கு முழு உரிமை இருக்கிறது. அறிவியலையும் ஞானத்தையும் தேடி பெற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பா தேடி பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த இணைப்பை கொண்டு பிரபஞ்சத்தின் செயல்பாடுகளில் அதன் மாபெரும் வரைபடத்தில் நாம் தலையிடக்கூடாது. அந்த எல்லைக்கோடு மிகவும் முக்கியமானது. மிகச்சரியாக சுருக்கிட்டீங்க. நம் உடல் வெளியிலிருந்து எப்படி உணவு, ஆக்சிஜன், பிராணசக்தி ஆகிய இயற்பியல் சக்திகளை உள்வாங்கிறதோ அதேபோல மனமும் வெளியிலிருந்தே எண்ணங்களை உள்வாங்கி நம்மை இயக்குகிறது. இதை புரிந்து கொண்டு நமது மூளை என்னும் ரேடியோவின் அலைவரிசைய நல்ல பழக்கங்கள் மூலம் சரியாக்கி தியானத்தின் மூலம் தெய்வ ஞானத்தை அடையணும். அடைந்து நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்வதுதான் ஒரு மனிதனின் உச்சபட்ச நிலையாக இருக்க முடியும். அடடா, உண்மையிலேயே மனதை பற்றிய ஒரு புதிய மாபெரும் பரிமாணத்தை இன்று நாம் திறந்திருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். 100% உண்மை. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு சிறிய சிந்தனையை மட்டும் விட்டுச் செல்கிறேன். இன்று நாம் பார்த்தபடி நமது எண்ணங்கள் கூட முற்றுமுழுதாக நம்முடையது அல்ல. அவை பிரபஞ்ச மன ஆகாயத்திலிருந்து நாம் ஈர்த்து வடிவம் கொடுத்தவையா என்றால், இந்த நிமிடம் இந்த சொற்களை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுடைய மனநிலை பிரபஞ்சத்தின் எந்த பகுதியோடு உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? உங்கள் மூளை என்னும் ரேடியோ இப்போது எந்த அலைவரிசையை பிடித்துக் கொண்டிருக்கிறது? சற்று ஆழமாக யோசித்துப் பாருங்கள். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புக்கம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.